பொதுவாக ஒவ்வொரு காலகட்டத்திலையுமே இந்த மழை காலங்களில் நம்ம சென்னை ஸ்தம்பிச்சுக்கிட்டு இருக்கிறத பார்க்குறோம். அதோடைய தொடர்ச்சியில் இப்போ எடுத்திருக்க டாபிக் நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னது போல் டிசம்பர் வரைக்கும் நமக்கு இது பேசக்கூடாது. உண்மையிலே வேலை நடந்திருந்ததுன்னா பேசக்கூடாது. அடுத்து நம்ம சந்திக்கிறோம் அப்படின்னா அங்கே வேலை சரியாக நடக்கலைன்னு அர்த்தம். நாங்கள் 2019-18 சில டெண்டர்களை ஃபாலோ பண்ணி ஒரு 47 நீர்நிலைகளுக்கு 24 பேக்கேஜஸ் டேட்டாவை வெளியிட்டிருந்தோம். அது தொடர்ச்சியாக 2022, 23, 24 இப்போது இருக்கக்கூடிய டெண்டர்களை சில எடுத்து அந்த நீர்நிலைகளை என்ன பண்ணியிருக்கிறாங்க. அதாவது மழைநீரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 2-3 பணிகள் முக்கியமானது. ஒன்று, பெய்யக்கூடிய மழையை கடலில் கொண்டு போய் கலக்க வைக்கிறது ஒன்று, அதுக்கான சரியான வழித்தடங்கள் அமைக்கிறது, அந்த கிரேடியன்லாம் அதை வச்சு கொண்டு போய் சேர்க்கறது ஒன்று. ரெண்டாவது, அங்கேயே சேமித்து வைக்கிறது. இப்போ நீங்கள் வீட்டில் சேமிக்கக்கூடியதெல்லாம் சில 100 லிட்டரு தான், சில 1000 லிட்டரு தான். ஆனால் இயற்கையிலே இருக்கக்கூடிய நீர்நிலைகள் இருக்கு இல்லையா, அங்கே தான் பல லட்சம் லிட்டர் தண்ணிகளை நீங்கள் சேமிக்க முடியும். அதை சேமிக்கிறதுக்கான வேலைகளை நீங்கள் செஞ்சுருக்கணும். மூன்றாவது, கேட்ச்மெண்ட் ஏரியா, அங்கங்கே குட்டி குட்டி நீர்நிலைகளை நீங்கள் உண்டாக்கிருக்கணும். இப்படி தான் நீங்கள் மழையை, ஏன்னா அதுவாக பெய்யும் போது அது ஃபேக்ட்ரியில் வராது, அதுவாக வர்றதை வச்சு தான் நீங்கள் அந்த பருவமழைகளை வச்சுட்டு தான் ஒரு வருஷம் முடிச்சு நீங்கள் ட்ராவல் பண்ண வேண்டியது இருக்குது. சென்னையை பொறுத்த வரைக்கும் காஞ்சிபுரத்தில் செங்கல்பட்டில் மழை பெஞ்சாலும், திருவள்ளூரில் மழை பெஞ்சாலும் சென்னைக்கு மழை தண்ணி வரும். இதில் குறிப்பாக நாங்கள் பார்த்தது இந்த 2023 ஒரு 15 நீர்நிலைகளுக்கு டெண்டர் போடுறாங்க. போன வருஷம் ஜனவரியிலேருந்து இந்த வருஷம் ஜனவரி வரைக்கும் பார்க்கும்போது இந்த 15 நீர்நிலைகள் டெண்டர் போட்டாங்க. அதோட ஸ்டேட்டஸை கடந்த மார்ச் மாதம் மேயர் அவங்களுக்கும் அப்போது கமிஷனர் அந்த ராதாகிருஷ்ணன் அவங்களுக்கும் 14/3 நம்ம அனுப்புகிறோம். அதில் ஒவ்வொரு டெண்டரோடைய குறிப்பாக ஒரு சில வாட்டர் பாடியோட ஸ்டேட்டஸ் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இதில் போட்ட டெண்டரில் டிவிஷன் 2ல் ஜோனல் 2ல் 2.5 ஏக்கருக்கு பெரிய மணலி ஏரி, ஆமுல்லைவாழ் ஏரி, சாரி நார்த்து சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஏரி, அந்த ஏரிக்கு டெண்டர் போடுறாங்க. எப்போ? போன வருஷம். நாங்கள் இந்த வருஷம் பிப்ரவரி மார்ச்சில் போய் பார்க்குறோம், ஒரு வேலை கூட செய்யலை. ஆமுல்லைவாயில் ஏரி ஏறக்கூடிய 2 கோடி 2.25 கோடி அளவுக்கு. அதுக்கடுத்து மாத்தூர் கொசப்பூர் குளம், அது 2 கோடிக்கு டெண்டர் போட்டாங்க. அதுவுமே மாத்தூர் கொசப்பூர் பாண்டு நம்ம மணலிக்கு முன்னால் லெஃப்டில் போகிற இடத்துல ஒரு சின்ன குளம் தான். அந்த குளத்தில் இந்த 2024 வரைக்கும் எந்த வேலையும் செய்யலை. அதுக்கடுத்து மணலி ஏரி பார்த்திங்கன்னா அது இன்னும் பெருசு, 4.5 கோடி. அதுக்கு போன வருஷம் 2023 டெண்டர் போடுறாங்க. இந்த வருஷம் நம்ம மார்ச்சில் போய் பார்க்குறோம், ஏறக்குறைய 8-9 மாதங்களுக்கு பிறகு. பொதுவாக டெண்டர் எப்படி போட்டாங்கன்னா 6 மாதம் 9 மாதத்துக்குன்னு. போன வருஷம் ஃபினான்ஷியல் இயருக்கு பிறகு போட்டிருந்தாங்கன்னா இந்த மார்ச் ஏப்ரலில் முடிஞ்சிருக்கணும். முடிகிற 1 வாரம் 2 வாரத்துக்கு முன்னால் போகிறோம், 0 ஒர்க்கு, அதையும் அமைச்சிருந்தோம். அதே போல் மாதவரம் பெரிய தோப்பு ஏரி, அங்கே மட்டும்தான் கொஞ்சோண்டு வேலை நடந்திருந்தது. அதோட வேல்யூ பார்த்திங்கன்னா 4 கோடி அளவுக்கு இருந்தது, மாதவரம் பெரிய தோப்பு ஏரி. இப்போ இந்த ஏரிகளை பார்க்கும்போது பெரிய தோப்பு ஏரியை தவிர ஆமுல்லைவாயில் ஏரி பெரிய ஏரி, அதே போல் மணலி ஏரி பெரிய ஏரி, கொசப்பூர் பாண்டு அந்த சைடில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பாண்டு, இதில் 90% வேலைகள் துவங்கப்படவே இல்லை. ஆமுல்லைவாயில் மட்டும்தான் துவங்கியிருக்கு, கொஞ்சம் போல் சின்னதாக. இது ஒரு உதாரணத்துக்கு. இது இல்லாமல் நீங்கள் சவுத்தில் பார்க்குறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு 7 வாட்டர் பாடிக்கு 5 கோடிக்கு டெண்டர் போட்டிருந்தாங்க. மொத்தமாக இந்த 16 கோடிக்கு போடப்பட்ட இந்த டெண்டரில் எங்களுடைய கள ஆய்வுப்படி முதல் பக்கம் 10% வேலைகள் மேலே மொத்தமாக துவங்கவே இல்லை அப்படின்றது. இன்னும் சிலதுக்கு டெண்டர் எங்களுக்கு தான் தெரியலன்னு சொல்லி சென்னை கார்பரேஷன் ஆர்டிஐ போட்டு கேட்டால் அவங்களுக்கு எங்கே இருக்குன்னே தெரியல, ஆனால் டெண்டர் போட்டிருக்காங்க. இது ஒரு பக்கமாக. ரெண்டாவது, இப்போ கடந்த வாரம் போய் ஆய்வு செஞ்சோம், ஒரு 4 வாரம் ஆச்சு. நம்ம அதில் குறிப்பிட்டது என்னென்னா, நீங்கள் டெண்டர் எடுத்திங்கன்னா ஒரு ஸ்லாப் உண்டு, 1 மாதம் 2 மாதம் 3 மாதத்தில் 30% வேலை முடிஞ்சால் பணம் கொடுக்கணும்னு இருக்குது. 30% முடியலைன்னு நீங்கள் கேள்வி எழுப்பியிருக்கணும். நீங்கள் போன வருஷம் போட்ட டெண்டரை வேலை முடிச்சிருந்தீங்கன்னா நவம்பர் டிசம்பரில் ஏற்பட்ட அந்த வெள்ள பாதிப்பு குறைந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. துவங்கவே இல்லையா? இந்த வருஷம் பிப்ரவரிக்கும் துவங்கவே இல்லை, மார்ச் வரைக்கும் துவங்கவே இல்லை. இப்போ திரும்ப போன வாரம் போய் பார்க்குறோம், பெரிய தோப்பு ஏரியில் கொஞ்சோண்டு மண்ணெல்லாம் ஓரப்படுத்தி கொஞ்சம் வேலை செஞ்சிருக்கு. இப்போ நீங்கள் அறப்பூர் இயக்கம் கம்ப்ளீட்டாக மானிட்டர் பண்ணுறோம். இது தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். வாட்டர் பாடிக்கு போட டெண்டரும் அங்கே என்ன வேலை செய்கிறாங்கன்றதை பார்க்குறோம். மணலி ஏரியில் உள்பக்கமாக ஒரு 20-30 அடிக்கு உள்ளார போயிருக்காங்க, நடைபாதை கட்டுறாங்க. இந்த அரசு தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறது என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா, நீர்நிலைகளோட அளவை குறுக்கிறதுக்காக எந்த டெண்டர் எடுத்தாலும் அந்த இதில் என்ன நடைபாதைன்னு இருக்கு. நடைபாதைன்னா என்ன இருக்கும்? ஒரு 5 அடியில் இருக்கும், 10 அடியில் இருக்கும், 30 அடியிலே கட்டுவாங்க. அப்போ மொத்தமான நீளத்தில் 30 அடி நீளத்தில் நீங்கள் கட்டுறீங்க அப்படின்னா, அதை மண்ணை உயர்த்தி கட்டுறீங்க அப்படின்னா, நடைபாதை வைக்கும்போது அதோட அளவு குறைஞ்சிருதா?
கெப்பாசிட்டி குறைஞ்சிருதா, எதுடைய அந்த பாண்ட் அந்த அந்த அளவு குளத்தினுடைய அளவு ஏரியினுடைய அளவு குறைஞ்சிருதா, அதோட கெப்பாசிட்டி ஆமா உங்களை 5 அடிங்கும் போது 25 அடி உள்ள வரும்போது அளவு இங்க இருந்தானே வரும். 30 அடிக்கு இருக்கு அந்த லென்த்லாம். பெரிய தோப்பு ஏரியெல்லாம் பார்க்கிங்கோட வச்சிருக்காங்க. பெரிய பெரிய ராட்சச கொடையெல்லாம் இதை கொண்டு வர போறாங்க. டெண்டர்ல அப்படிதான் சொல்லியிருக்காங்க. மணலி ஏரியில் 30 அடி நீளத்துக்கு ஆப்போசிட்ல தான் இருக்கும். அந்த பால் பண்ணையில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் பெரிய தோப்பு ஏரி இருக்கும், ரைட் சைடு மணலி ஏரி இருக்கும். அதில் இப்போ தான் 20% வேலைகள் நடந்திருக்கு. நம்ம என்ன கேட்டிருக்கோம்னா இந்த டெண்டரோட ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் கேட்கணும். இதுவுமே வெளிப்படுத்தப்படலை. இது ஒரு பக்கம் பிரச்சனையா. ரெண்டாவது, நம்ம வடசரவாக்கத்தில் சிவன் கோவில் குளம்னு ஒன்று இருக்கு. 1.5 ஏக்கர் கெப்பாசிட்டி. இப்போவுமே நம்ம பத்திரிகையாளர் போய் பார்க்கலாம். ஏடிஎம்கே கவர்மெண்ட் இருக்கும்போது அது டெண்டர் போட்டாங்க, 2 டெண்டர் போட்டாங்க. 1 கோடியில் ஒன்று, 2 கோடியில் ஒரு டெண்டர் போட்டாங்க. அப்புறம் ஏடிஎம்கே கவர்மெண்ட்டுக்கு நம்ம திரும்ப கேட்குறோன்றது காலத்தில் விழுந்துச்சா என்னன்னு தெரியல, அதை நிறுத்திட்டாங்க. ஆனால் இப்போ டிஎம்கே கவர்மெண்ட் வந்ததுக்கு பிறகு ஹெச்ஆர்என்சி அதை டேக் ஓவர் பண்ணதுக்கு பிறகு அதில் மண்டபம் கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஒரு நீர்நிலையை சிவன் கோயில் குளம் ஏறக்குறைய 20,500 கியூபிக் மீட்டர் கெப்பாசிட்டி, 1.5 ஏக்கர் அதோட அளவு. இன்னைக்கு 1/2 ஏக்கராக மாறி நீச்சல் தொட்டியே இருந்தது. அது ஒரு சண்டெல்லாம் ஆச்சு, நிறுத்திட்டாங்க. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, அங்கே மண்டபம் கட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ எங்கே தண்ணி நிற்கும்? தண்ணி எங்கே நிற்கும்? பெரிய சிக்கல். ஏற்கனவே நீங்கள் ரொம்ப நாள் தள்ளி பார்க்க வேணாம். இந்த டிசம்பரில் நாம் அந்த ஃபோட்டோ வெளியிட்டு இருந்தோம். டிசம்பரில் அந்த குளம் முழுசும் தண்ணி நிரம்பி இருந்துச்சு. ஏறக்குறைய 2 ஆள் உயரத்துக்கு நிற்கும். அவ்வளோ கெப்பாசிட்டி இருந்தது. இன்னைக்கு அங்கே மண்டபம்லாம் கொட்டி சிமெண்ட் எல்லாம் கொட்டி ஏதோ சமப்படுத்திக்கிட்டு குளத்தை யாராவது அந்த தண்ணி அங்கே இறங்கிச்சுன்னா கேகே நகர் பஸ் டெப்போ கம்ப்ளீட்டாக அசோக் பில்லர் வரைக்கும் ஆகிப்போம். எல்லாமே குளமா மாறி வரக்கூடிய தண்ணியும் அந்த இந்திரா நகரில் கூடிய தண்ணியும் அங்கே கெப்பாசிட்டி இருந்தது. அது அப்படியே இன்னும் கொஞ்சம் முன்னால் போனீங்கன்னா நம்ம போரூர் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஆழப்பாக்கம் ஏரி, அது 15 ஆழத்தில் பழைய டெண்டர் அப்படியே நின்று போச்சு. ஆனால் இவங்க வந்ததுக்கு பிறகு இன்னும் ஆழப்படுத்தவும் எந்த வேலையும் செய்யலை. ராதாகிருஷ்ணன் ஒரு கேள்வி. இப்போ நீங்கள் ஒவ்வொரு ஏரியா சொன்னீங்க, நான் முதல் கட்ட கருத்தில் கேட்குறேன். ஆனால் நீங்கள் சொன்ன கருத்து 30% வேலை தான் செய்திருக்கிறதாக சொல்றீங்க மொத்தமாக இதுவரைக்கும். அதாவது எல்லா ப்ராஜெக்ட்லையுமே கொஞ்சம் சிலது 20, சிலது 25, ஆவரேஜாக ஒரு 30க்கு நம்ம அதிகபட்சம் சொல்லலாம். அவ்வளவுதான் நடந்திருக்கு. இதை வச்சே நம்ம நிகழ்ச்சியை கொண்டு போவோம். பல ஏரிகளுக்கு குளம் குட்டைகளுக்கு தூர்வாரப்படலை, அங்கே இடங்கள் தெரியல. நாம ஜியோ லொகேஷன் மேப்பை கேட்டு போட்டிருக்கோம். அதுக்கு இன்னே வரைக்கும் ஆர்டியில் வர திரும்ப போடுறோம், திரும்ப அப்பீல் போது செகண்ட் அப்பீல் நிற்குது. வேறு வகையாக கேள்வி போட்டால் அதுவும் செகண்ட் அப்பீல் நிற்குது. அப்போ சென்னை மாநகராட்சிக்கு இவங்களோட நீர்நிலைகளை பற்றின தரவுகளே இல்லையா? அப்போ இது ஊரை ஏமாத்துறதுக்காக, விளம்பரத்துக்காக, பேட்ச் ஒர்க்காக இந்த டெண்டர்லாம் போடுறாங்களா? ராதாகிருஷ்ணன் நீங்கள் சொல்லுங்கள். இப்போ இவ்வளவு பெரிய ஆபத்தான சிஸ்டம் இருக்குது. இப்போ பேசும்போது இந்த கழிவு நீர் விவகாரங்களை நாங்கள் பேசும்போது 357 முறை இவர் சொன்ன மாதிரி 357 வழித்தடங்கள் கழிவு நீராக இருக்கிறது எங்கள் கூவத்தில். அதே போன்று மழைநீர் 47, தொழிற்சாலைகளுக்கான கழிவு 17, ஆக மொத்தத்தில் 423. இதில் கழிவு நீர்களுடைய வழித்தடங்கள் தான் அதிகமாக இருக்கின்றது. இப்போ இவங்க சொன்னதெல்லாம் நீங்கள் எப்படி சொல்ல போகிறீங்க? உண்மையிலேயே கழிவு நீர் வழித்தடங்கள் இருக்குன்னா இருக்குது. நீங்கள் ஆகாய தாமரை எங்கே நீர்நிலைகள்லாம் இருக்கோ அங்கெல்லாம் சாக்கடை கலக்குதுன்னு அர்த்தம். அப்படி இல்லைனா ஆகாய தாமரை முளைக்காது. அப்போ சென்னையில் இருக்கக்கூடிய எல்லா நீர்நிலைகளையும் பரவலாகவே ஆகாய தாமரை இருக்குது. இப்போ இந்த வழித்தடங்களில் ஆறுகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இப்போ சொன்னீங்கல்ல அரும்பாக்கம். ஆமாம், அரும்பாக்கம் அந்த வடசரவாக்கம் வாய்க்கால் இருக்கு இல்லையா, அங்கே கனெக்ட் பண்ணி கொண்டு போகிறதுக்கான வழிகளில் கழிவு நீர் தான் நிறைய கலக்குது. அதே போல் இந்த சைடு அடையாறு ஆறு வருது இல்லையா, இதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய வீடுகளுடைய கழிவு நீர்கள் இந்த பக்கம் இருக்கக்கூடியது கலக்குது. அதே போல் மணலியில் அந்த சைடு ஃபேக்ட்ரியோட கழிவுகள், ஏன்னா அது செமி இண்டஸ்ட்ரி ஏரியா, அங்கே இருக்கக்கூடியது மக்களோட கழிவுகள் தான். நம்ம அந்த பால் பண்ணை பேக் சைட்லேருந்து வரக்கூடிய கழிவுகள்லாம் இன்னமும் அங்கே தான் இருக்குது. அப்போ அந்த நீர்நிலைகள் பரவலாகவே நமக்கு இண்டஸ்ட்ரியோ மக்களுடைய வீடுகளுடைய கழிவுகளோ வந்து கலக்குதுன்னு பார்க்குறோம். இதை கொண்டு போகிறதுக்கான ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டு ப்ராப்பராக இருக்குது. ஆனால் எந்த மழைநீர் வாய்க்காலில் ஒரு வார்டுடைய ஏக்கு தெரியும், வார்டில் இந்த தெருவில் இந்த இடத்துல கழிவு நீர் மழைநீர் வாய்க்காலில் கலந்துருக்கா இல்லையான்னு தெரியும். அதை இவங்களால் பண்ண முடியல. நம்ம ககன்தீப் சிங் பேடி அவங்க வந்து கமிஷனராக இருக்கும்போது 3000க்கு மேற்பட்ட இணைப்புகள் மழைநீர் வாய்க்காலில் கழிவுநீர் கலந்துருக்காங்கன்னு ஃபைன் பண்ணாங்க. இந்த 2 வருஷத்தில் எத்தனை இடங்களுக்கு அப்படி ஃபைன் பண்ணியிருக்காங்க சொல்லுங்கள் பார்ப்போம். அப்போது ஒரு மழைநீர் வாய்க்காலில் கழிவுநீர் கலக்கலைன்னு உறுதி செய்ய முடியாத மாநகராட்சி எப்படி இதை தடுக்கும்? இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இவங்க சென்னை மாநகராட்சி வெப்சைட்லேயே ஒட்டுமொத்த சென்னைக்கான ஸ்டோம் வாட்டருடைய மேப் இல்லை. நம்ம அதை ஆர்டிஐ போட்டு எடுத்து வெளிப்படுத்துகிறோம். வெளிப்படுத்தினது பிறகு நம்ம கிளப் பண்ணி பார்க்குறோம்.
இந்த 200 வார்டுகளுக்கான மேப்பை கிளப் பண்ணி பார்க்குறோம். உதாரணத்துக்கு ஒரு வார்டு 137க்கும் 136க்கும் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது இதில் பாயிண்ட் ஏ பி சின்னு 3 இருக்கு. பி வந்து நடுவில் இருக்கு, ஏ வந்து மேடா காமிக்குது, பிக்கு தண்ணி வருது இந்த மேப்பில். இன்னொரு மேப்பில் 136ல் பார்க்கும்போது சின்ற பாயிண்ட்லேருந்து பிக்கு தண்ணி வருது. அது தெருவோட நடு மையம். ஏலேருந்து தண்ணி வருதுன்னு ஒரு காமிக்கிறாங்க, பிக்கு வருதுன்னு. இன்னொரு மேப்பில் பார்க்கும்போது சிலேருந்து பிக்கு தண்ணி வருதுன்றாங்க தெருவோட நடுவில். இந்த மேப் வந்து செயல்படுத்தியிருந்தாங்கன்னா இது டெக்னிக்கலாக ஃபெயிலியராக இல்லையா? ஒரு மேப்பை கூட ஒழுங்காக டிசைன் பண்ண முடியலையா? இல்லை டிசைன் பண்ணது ப்ராக்டிக்கலாக இங்கே எக்ஸிக்யூட் பண்ண முடியலையா? இதில் ஏகப்பட்ட இடத்துல லெஃப்ட் டர்னு ரைட் டர்னு யூ டர்ன்லாம் போட்டு வச்சுருக்காங்க மழைநீர் வாய்க்காலில். அந்த குழப்படி வேற ஒரு பக்கம் இருக்குது. நீங்கள் மழை தண்ணிக்கு எங்கேயும் யூ டர்ன்லாம் போட முடியாது, அது போகிற ஃப்ளோவில் கட்டணும். இன்றைக்கி நீங்கள் 8 போடுற இடம் கேகே நகரை பார்த்தீங்கன்னா வடசரவாக்கம் மெயின் ரோடு கிரேடியனில் 9 மீட்ரு. அப்படியே சிவன் கோவில் குளம் வந்து சிவன் பார்க் வந்தீங்கன்னா 8 மீட்டர் ஹைட் கிரேடியன்ல. நீங்க அங்க இருந்து எம்ஜிஆர் வாய்க்கால் நடுவில் இருக்கு, அது அடையாறுல போய் கலக்கும். ஆனா நீங்க என்ன பண்றீங்க, அந்த ராஜமன்னார் சாலையோட தண்ணியை நீங்க அசோக் நகர் வரைக்கும் கொண்டு வரீங்க. கேகே நகர் தாண்டி சிவன் கோவில் தாண்டி பார்க்கு தாண்டி அசோக் பில்லர் வரைக்கும் கொண்டு வந்து அங்க இருந்து ஹைவேல இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்ல கனெக்ட் பண்ணி நீங்க காசி தேட்டரோட வாய்க்கால் கொண்டு போய் கனெக்ட் பண்றீங்க. தண்ணியை நீங்க அவ்வளவு தூரம் கனெக்ட் பண்ணி கொண்டு போறீங்களா? அப்போ அந்த ஏரியாவில் பெய்யக்கூடிய தண்ணியில எங்க போய் சேரும்? அப்போ நீங்கள் அதுக்கான கெப்பாசிட்டி டேங்க் இருக்கான இல்லை. மாநகராட்சி தனிக்காக கட்டியிருக்காங்க, ஹைவே டிபார்ட்மெண்ட் தனிக்காக கட்டியிருக்காங்க. ஆனால் அங்கே கொண்டு போய் மாநகராட்சி தண்ணியை கொண்டு போய் கொட்டுறதுனால மொத்த ஏரியாவும் ஸ்டாக்னட் ஆகுதுங்களா இல்லையா? கண்டிப்பாக. இன்னொரு பக்கம் எம்ஜிஆர் வாய்க்கால் இன்னமும் அது அசடாக தான் இருக்குது, அது இன்னும் அது தூர்வார கூட படலை, இன்னமும் அங்கே சில்ட்டு தான் கிடக்கு. இன்னொரு பக்கம் கழிவு நீரும் கலந்துக்கிட்டே இல்லை. இப்போ ராதாகிருஷ்ணன், இப்போ நீங்கள் சொன்னது நிறைய விஷயம் இருந்தாலும் இந்த 4 வருஷம் திமுக ஆட்சி 3 ஆண்டு சர்டிஃபிகேட்டு, இப்போ மெட்ரோவுக்கு தோண்டப்படுகிற குழிகள் அங்கங்கே அடைச்சி வச்சிருக்கிறாங்க. கம்பிகள் மழைநீர் வடிகால் வாரியத்தில் நீளமாக இருக்குது. இரவு நேரங்களில் நிறைய பேர் இறந்துருக்குறாங்க. நம்முடைய தொலைக்காட்சியிலிருந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு முக்கியமான தமிழ்நாட்டில் பிரபலமான ஒரு தொலைக்காட்சியினுடைய நிருபரும் கூட அதில் ஒரு முக்கியமான சகோதரர் இறந்துருக்காங்க. இப்போ இதுக்கெல்லாம் என்னதான் தீர்வு? ஒரு அரசு என்ன செய்யுது? ஒரு கட்டமைப்பு. இந்த மெட்ரோ மேலே பழிய தூக்கி போடுறதெல்லாம் நான் ஏமாத்து வேலையாக தான் பார்க்குறேன். காரணம் என்னென்னா 2021 இறுதியில் முதலமைச்சர் என்ன சொல்கிறார், இந்த வருஷம் பொறுத்துக்கங்க, அடுத்த வருஷம் நடக்காது அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. இப்போ பொதுவெளியில் 2022 வருது, அப்போ அதுக்கான வேலைகள் செஞ்சுருக்கணுமா இல்லையா? அப்போ செய்யலை. 2023 வருது, 2 நாளில் சோசியல் மீடியாவில் சென்னையை மீட்டிட்டாங்க. ஆனால் இதே நார்த்து சென்னையும் வேளச்சேரியும் ஸ்டாக்னட் ஆகி தப்பிச்சதை நம்ம பார்த்தோம். தரமணி இந்த வேளச்சேரிலாம் அந்த சைடு சோழிங்கநல்லூர் வரைக்கும் மாட்டிக்கிட்டு நின்னதை, அதுவும் இடுப்பளவுக்குமான தண்ணியில் கழுத்து வரைக்குமான தண்ணியில் இருந்ததெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பிரச்சனை, இதை நீங்கள் போன வருஷமே அனாலிசிஸ் பண்ணிங்கன்னா மார்ச் ஏப்ரல் மே ஜூனில் வேலைகளை துவங்கி இருக்கணும். நம்ம டெண்டர் படி பார்த்தாலே மார்ச் ஏப்ரல் மே ஜூனில் முடிஞ்சிருக்கணும். ஆனால் மார்ச் வரைக்கும் நீங்கள் துவங்கலைன்னா அதுக்கு பிறகு இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணிக்கணும். போன வாரம் போய் ஆய்வு செய்கிறோம், இப்போ தான் வேலையை துவங்கியிருக்கிறாங்க. மழைக்காலங்களில் மழைக்கான பாதுகாப்புக்கான வேலைகளை எப்படி செய்ய முடியும்? மழைநீர் வாய்க்கால் திட்டம் உங்கள்கிட்ட இருக்குல்ல, அந்த திட்டத்தை நீங்கள் ஸ்லாப் வைஸ் ஒர்க் அவுட் பண்ணியிருந்தாலே முடிஞ்சிருக்கணும்ல. அப்போ ஏன் நடக்கலை? அப்போ இன்னமும் மக்களை ஏன் ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறீங்க? அதான் இப்போ திமுக ஒரு தெளிவாக சொல்ல போனால் நம்ம இது மக்களுடைய பிரச்சனை. 3 ஆண்டுகளில் மிகப்பெரிய மழை வரக்கூடிய ஆபத்து இருந்த போதும் நடவடிக்கைகள் எதுவும் நடக்கலை. சிவதாஸ் மீனா 40% தான் முடிந்திருக்குது என்கின்றார். KN நேரு ஒரு கருத்தை சொல்கிறாரு, பிரியா 80 தான் முடிஞ்சிருக்குங்கிறாங்க, நேரு 95ங்கிறாரு, இன்னொருத்தர் 65ங்கிறாரு. சொல்ல போனால் அதிகப்படியான தொகை கொசஸ்தலை ஆறுன்றாங்க. ஆமாம், கொசஸ்தலை ஆறுல பாதிக்கு மேலே வேலை செய்யலை. போன வாரம் மணலியில் போய் பார்க்கும்போது அந்த நீர்வழி தடங்கள் எல்லாமே இன்னமும் பண்டா தான் கிடக்கு, அந்த மண்ணுக்குட்டியே தான் கிடக்கு. ஒரே ஒரு கேள்வி ராதாகிருஷ்ணன், 1 ட்ரில்லியன் பொருளாதாரத்தை கொண்டு வருவதற்கு சவால் விடுகிறார், அல்லது அதுதான் எங்களது அல்டிமேட் கோல் என்கிறார். 83 லட்சம் கோடி. அதற்கு முன்பு மழை தண்ணீர் தேங்கி மக்கள் படுகொலிலே சாகக்கூடிய அபாய கட்டம் இன்றும் இருக்கின்றது. 1 ட்ரில்லியனுடைய மதிப்பென்ன? இறுதியான கேள்வி. பொருளாதாரத்தை இவங்க ஏதோ சொல்கிறது ஏமாத்துறது அதெல்லாம் ஒரு பக்கம், அது ஒரு பக்கம். மக்கள் வந்து இன்றைக்கி நமக்கு என்ன ஆச்சுன்னா வரக்கூடிய நவம்பர் டிசம்பர் பயம் இல்லாமல் இருக்கணும். சென்னையை பொறுத்த வரைக்கும் மழை பெய்யுதுனாலே ஒரு பயத்தை உண்டாக்கி வச்சிருக்கக்கூடிய சூழலில் இன்றைக்கி நமக்கு இந்த மாதம் அடுத்த மாதம் மட்டும்தான் டைம் இருக்குது. ஏற்கனவே நிலுவையில் இருக்கக்கூடிய வேலைகளை உடனடியாக முடிக்கணும். 2வது இருக்கிற நீர்நிலைகள் அகலப்படுத்த முடியுமா ஆழப்படுத்த முடியுமான்னு இப்போ என்ன காலம் கிடைக்கும்னு தெரியாது. இன்னொரு பக்கம் உடனடியாக தீர்க்க வேண்டியது, மழைகள் வந்தால் எதிர்கொள்றதுக்கான வழிகளையாவது வேகமாக செய்யணும். இந்த பேட்சப் ஒர்க் கவர்மெண்ட் வந்து அதையாவது கொஞ்சம் கவனம் கொடுக்கணுன்றதை பார்க்கணும்.